பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கருத்து பரவலாக இருக்குது. ஆனால் ஆடி மாதம் ஒரு அற்புதமான திவ்யமான மாதம். அன்னை பார்வதி, சிவபெருமான், முருகப்பெருமான், திருமால்னு எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது. இந்த வருடம் ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில் பிறக்குது. ஆடி மாதத்தில் ஏன் வேப்பிலைக்கும் மஞ்சளுக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியுமா? நம்ம முன்னோர்கள் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு நாள் வெயில் அடிச்சது, இப்போ கொஞ்சமாக மழை அடித்து மொத்த சூட்டையும் கிளப்பி விட்டுடும். ஆடி காற்று ஆளையே தூக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி காற்றும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த காற்றோடு சேர்ந்து தொற்று நோயும் பரவ ஆரம்பிச்சிடும். வேப்பிலையும் மஞ்சளும் ஒரு சிறந்த கிருமி நாசினி. அதனால் ஆடி முதல் நாள் வீட்டை சுத்தம் செஞ்சு கிருமி நாசினியான வேப்பிலையை வீட்டுக்கு தோரணமாக கட்டி நிலவாசலுக்கு முக்கியமாக மஞ்சள் வச்சு மங்களகரமாக ஆரம்பிங்க. கிராம தேவதை கோவிலுக்கோ எல்லச்சாமி கோவிலுக்கோ அப்படி முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்பாள் கோவிலுக்காவது போய் இந்த நாளில் பூஜை பண்ணிட்டு வாங்க. வீட்டில் மஞ்சள் நீரையும் எளிமையான நெய்வேத்தியமாக பழங்களோ அல்லது சுலபமான உணவு பண்டங்களை வச்சு பூஜை செய்யுங்க. இந்த நல்ல நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிகச் சிறந்தது. வழிபாட்டுக்கு உகந்த நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் 9:15 முதல் 11:45 வரை. மாலையில் 6 மணிக்கு மேலே நல்ல நேரம். நோய் நொடி இல்லாமல் ஒரு சிறப்பான காலமாக இந்த ஆடி மாதம் அமைய அம்பிகை அருள் புரிவாள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி சிறப்பாக அம்பிகை பற்றின பதிவும் இனி நம்ம பக்தி யாத்ரா சேனலில் வரும். எனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.